Hi students, welcome back to LV Max. இன்னைக்கு 2.2 exercise start பண்றோம். previous வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2.2 ஓட introduction கொடுத்திருக்கேன். fundamental theorem of arithmetic ஓட detailed introduction and the theorem எல்லாமே கொடுத்திருக்கேன். previous video check பண்ணி பாருங்க. எப்பவுமே sums போடுறதுக்கு முன்னாடி அந்த introduction என்னங்கிறது தெரிஞ்சிட்டு நம்ம sums போட ஆரம்பிச்சா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் sums. ஓகே சரி 2.2 ல ஃபர்ஸ்ட் சம் பாருங்க 2.2 பொறுத்த வரைக்கும் ஒரு சம்முமே டிஃபரண்டா இருக்கு சோ எல்லா சம்ஸ்மே கொஞ்சம் கேர்ஃபுல்லா லிசன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் சம் for what values of natural number n 4 power n end with 6 ரொம்ப ஈஸி சம் தான் ஓகே இப்போ நம்ம n க்கு வேல்யூஸ் கொடுத்து பார்க்கலாம் n க்கு 1 கொடுத்து பாருங்க அப்ப 4 power 1 will become 4 and n க்கு 2 கொடுத்து பாருங்க 4 power 2 16 so ends with 6 இல்லையா n power 3 போட்டு பாருங்க 64 ends with 4 then n power 4 பாருங்க 4 னா 4 power 2 into 4 power 2 அப்ப 16 into 16 so automatically 6 6 are 36 so it will end with 6 5 போட்டு பாருங்க 16 into 16 into ஒரு 4 அதாவது 4 power 4 into 4 அப்ப பாத்தீங்கன்னா இங்க 6 6 are 36 and 6 into 4 24 last number 4 வரும் so அப்ப இது end with 6 கிடையாது then 4 power 6 போட்டு பாருங்க 16 into 16 into 16 so கண்டிப்பா ending with 6 தான் 6 6 6 so கண்டிப்பா 6 ல தான் end ஆகும் இதே மாதிரி கண்டினியூ பண்ணி பாத்தீங்க அப்படினா n is equal to 2 க்கு 4 power 2 ends with 6 n is equal to 4 க்கு ends with 6 n is equal to 6 போடும்போது it will end with 6 அதே மாதிரி கண்டினியூவா போடும்போது பாத்தீங்க அப்படினா 4 power n ends with 6 எப்போ when n is even okay so whenever n is even 4 power n நம்ம போடும்போது கட்டாயம் 6 ல தான் end ஆகும் so இது ஃபர்ஸ்ட் சம் ரொம்ப ஈஸி இல்லையா just சம் மட்டும் புரிஞ்சிட்டீங்கன்னா போதும் ஈஸி தான் ரொம்ப ஓகே சரி செகண்ட் சம் பார்க்கலாமா செகண்ட் சம் பாருங்க if m and n are natural numbers for what values of m 2 power n into 5 power m end in 5 ன்னு கேட்டிருக்காங்க ஓகே சரி முதல்ல 2 power n எடுத்துக்கலாம் 2 power n வந்து எப்படி இருக்கும் is even for all the values of n n க்கு வந்து என்ன வேல்யூ கொடுத்தாலும் 2 power n ஈவனா இப்போ 2 power 1 போடிங்கனா 2 even 2 power 2 4 even 2 power 3 8 even so 2 power any number போட்டாலுமே அது even number ஓகே இப்போ 5 power m பாருங்க 5 power m இப்போ 5 m க்கு வேல்யூஸ் கொடுத்து பாருங்க m க்கு 1 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் 5 power 1 5 ends with 5 2 கொடுத்தீங்கன்னா 5 power 2 25 5 into 5 25 again ends with 5 m க்கு 3 கொடுத்து பாருங்க 5 power 3 125 again it is an odd number and it ends with 5 so இந்த மாதிரி 5 power m க்கு என்ன வேல்யூஸ் கொடுத்தாலும் that will be an odd number and it ends with 5 0 வராது even number வராது so 2 power m n into 5 power m is always even ஏனா இங்க வந்து 2 power m க்கு வந்து நம்ம n க்கு வந்து நமக்கு even number கிடைக்குது then இங்க வந்து 5 power m க்கு odd number கிடைக்குது so இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படினா எக்ஸாம்பிளுக்கு பாருங்க 2 power 2 into 5 power 2 போடிங்கனா 4 into 25 100 okay அப்போ ends with 0 that is even அதே மாதிரி 3 போட்டு பாருங்க 5 power 2 power 3 into 5 power 3 8 into 125 1000 ends with 0 so 2 power n into 5 power m is always even and it ends in 0 okay நமக்கு क्वेश्चनல ஆனா என்ன கேட்டிருக்காங்க for what values of m 2 power n into 5 power n ends in 5 நம்மளுக்கு இங்க என்ன வேல்யூஸ் போட்டாலும் 2 power n க்கும் 5 power m க்கும் என்ன வேல்யூஸ் போட்டாலும் நமக்கு 5 ல end ஆகவே ஆகாது so therefore 2 power n into 5 power n cannot end with 5 for any values of m so m க்கு என்ன வேல்யூஸ் போட்டாலும் நமக்கு 5 ல end ஆகாது ஓகே இது செகண்ட் சம் ஈஸி சம் தான் கொஞ்சம் அதே மாதிரி கொஞ்சம் புரிஞ்சிட்டு போடணும்
Next third sum பாருங்க, very easy sum தான். Find the HCF. Okay, HCF எப்படி போடுவோம்? Using Euclid's division lemma இல்லையா? A is equal to BQ plus R. Remainder 0 வர வரைக்கும் நம்ம division பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். Repeat பண்ணிட்டே இருக்கணும் division algorithm. Okay? சரி, first 363636 divided by 252525 1 times போட்டுக்கலாம். Remainder நமக்கு 111111. So remainder is not equal to 0. Remainder 0 இல்ல அப்படின்னா next என்ன numbers எடுத்துக்கணும்? இந்த divisorையும் reminderையும் எடுத்துட்டு இது ரெண்டுக்கும் நம்ம Euclid's division algorithm steps போடணும், division பண்ணணும். So இப்போ இந்த divisor எடுத்துக்கலாம், உள்ள dividend, remainder வந்து divisorா போட்டுக்கோங்க. Again divide பண்ணுங்க, 2 times போட்டோம்னா நமக்கு remainder 30303. Again remainder is not equal to 0. So எப்போ HCF நமக்கு தெரியும்? Remainder 0 வரும்போது தான் HCF தெரியும். So இப்போ second stepலையும் பாருங்க, remainder is not equal to 0. Again next repeat the process. எதுக்கு நம்ம division போடணும்? 111111 and 30303. இது ரெண்டுக்கும் division போடுங்க 3 times and the remainder is 20202. Again the remainder is not equal to 0, taking 30303 and 20202. So இந்த ரெண்டு valuesக்கும் நம்ம division போடலாம். 1 times போட்டோம்னா we have the remainder 10101. Again the remainder is not equal to 0. மறுபடியும் repeat பண்ணுங்க process, taking 20202 and 10101. So எடுத்து divide பண்ணிங்க அப்படின்னா 10101 into 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு 20202 கிடைக்குது and subtract பண்ணிங்கன்னா you get the remainder 0. So இந்த ஸ்டெப்பில் உங்களுக்கு remainder 0 கிடைச்சிருக்கு. Therefore HCF எது? இந்த divisor இருக்கு இல்லையா, எந்த டிவிஷனில் உங்களுக்கு remainder 0 கிடைச்சிருக்கோ அந்த divisor தான் HCF. So the HCF of 252525 and 363636 is in the divisor 10101. இதுதான் HCF. Okay students, very easy sum இல்லையா? Third sum very very easy. Okay, next balance sums நம்ம next வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் மேக்ஸை பார்த்துட்டே இருக்காதீங்க, போட்டுட்டே இருங்க. Good luck.